பொறுப்பு உள்ள குவாசி ஜுடிஷியல் பாடி என்று அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் மிகச்சிறப்பாக செயலாற்றி வருகிறது. நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், தர்காக்கள் போன்ற வக்ஃப் நிறுவனங்களுடைய நிர்வாகங்களை சீரமைப்பது, வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய வகையிலான நடவடிக்கைகளிலே ஈடுபடுவது, ஆக்கிரமிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுப்பது போன்ற காரியங்கள் மிகச்சிறப்பாக வெளிப்படை தன்மையோடு நடைபெற்று வருகின்றன. எந்த விதமான சமரசத்திற்கும் இடமில்லாமல் நான் பொறுப்பேற்கிற போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியபடி அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்போடு வக்ஃப் சொத்துக்களை பற்றிய பணிகளில் நாம் முழுமையாக ஈடுபட்டிருக்கிறோம். இதனாலே பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்து கொண்டிருந்த சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் மீதெல்லாம் எந்த விதமான தயவு தாட்சணியும் இல்லாமல் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சீர் செய்யப்படாமல் இருந்த பல மஸ்ஜிதுகள், தர்காக்களுடைய நிர்வாகங்களை நாம் முறையாக தேர்தல் நடத்தி அல்லது வக்ஃப் வாரிய கூட்டங்களுக்கு அவர்களை எல்லாம் அழைத்து சட்டப்படியான நடவடிக்கைகளை எடுத்து திறம்பட பணியாற்றி வருகிறோம். இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய நெடுநாட்களாக வக்ஃப் சொத்துக்களை அனுபவித்து வந்தவர்களும் வக்ஃப் சொத்துக்களை ஆக்கிரமித்து வந்தவர்களும் வக்ஃப் வாரிய தலைவர் மீதும் மாண்புமிகு உறுப்பினர்கள் மீதும் அதனுடைய முதன்மை செயல் அலுவலர் மற்ற அதிகாரிகள் மீதும் அவதூறு சொற்களை அள்ளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய காலச்சூழ்நிலையும் பார்க்கிறோம். இப்பொழுதெல்லாம் மிக எளிதாக சோசியல் மீடியா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் போன்ற மீடியாக்களில் இது போன்ற அவதூறு பிரச்சாரங்கள் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் ஒரு வாக்கியத்தில் சொல்வதானால், இது போன்ற அவதூறு பிரச்சாரங்களை விட்டுவிட்டு நேரடியாக எந்த நேரத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து அவர்கள் சொல்லக்கூடிய அவதூறு பிரச்சாரங்களை நம் முன்னால் வைத்து கேள்வி கேட்பதற்குரிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் நம்மிடத்தில் யாரும் வருவதில்லை. முறையாக அரசாங்கத்திடம் அத்தாட்சிகளோடு ஆதாரங்களோடு சொல்வதில்லை. அதையும் தாண்டி நீதிமன்றங்கள் இருக்கின்றன, அங்கேயும் செல்வதில்லை. ஆனால் அவதூறு பிரச்சாரங்களை மட்டும் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் சமுதாயத்தில் மிகப்பெரிய குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள். எனவே சமுதாயம் அதில் விழிப்புணர்வோடு இப்படிப்பட்டவர்களுடைய அவதூறு பிரச்சாரங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காமல் ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்பை வழங்கி ஆங்காங்கே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுகள், தர்காக்கள் போன்ற வக்ஃப் நிறுவனங்களுடைய நிர்வாகத்தினரோடு ஒத்துழைப்பு கொடுத்து வக்ஃப் சொத்துக்களை பாதுகாப்பதிலும், ஏனென்றால் முன்னோர்கள் இறைவனுடைய பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள் என்று அந்த முன்னோர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இவைகளெல்லாம் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்குரியவை. இவைகளை தன்னிச்சையாக அபகரித்து கொண்டு வயிறு வளர்த்து கொண்டிருந்தவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு தக்க நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். அதனாலே கோபத்தின் உணர்வால் தூண்டப்படுபவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எத்தகைய அவதூறு பிரச்சாரங்களாக இருந்தாலும் ஒரு காலமும் நாம் அதற்கு பின்வாங்கப் போவதில்லை, அச்சப்பட போவதில்லை. மிக அதிகமாகவே பேசிக்கொண்டு திரிபவர்களை நாம் நீதிமன்றத்திலே நிறுத்தி இருக்கிறோம். அவர்கள் மீது அவதூறு வழக்கு தொடுத்திருக்கிறோம். எனவே நீதிமன்றத்திலே அவர்கள் அந்த வழக்கை சந்தித்துக் கொள்ளட்டும். ஒட்டுமொத்தமாக நாம் சொல்வதெல்லாம், இப்படி பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் நேரடியாக வாருங்கள், வாரிய தலைவருக்கு முன்னால் நின்று என்ன பிரச்சனை அல்லது என்ன குற்றங்கள் நிகழ்ந்து விட்டன, சட்டத்திற்கு புறம்பாக என்ன நிகழ்ந்து விட்டன என்று விரல் நீட்டி சொல்லுவதற்குள்ள வாய்ப்பு இருக்கிறது. கேளுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம்.
அப்படி இது போன்ற அவதூறு பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்கள் ஒருவர் கூட நம் முன்னால் வந்து நிற்பதற்கு தயாராக இல்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமானது. இதனை பொதுமக்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் வாரியத்தின் மூலமாக நடைபெறக்கூடிய பல்வேறு பணிகளுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் முழு ஒத்துழைப்பை வழங்கி வருகிறது. மிக குறிப்பாக 1900க்கான பணிகளிலே நிறைய சிரமங்கள் இருந்து வந்தன. அதனாலே நாம் தமிழக அரசிடம் அளவீட்டு பணியாளர்களை இதற்காகவே பிரத்யேகமாக தமிழ்நாடு முழுவதும் அமர்த்தி நவீன கருவிகள் மூலமாக இந்த சர்வே செய்யக்கூடிய பணிகளை முடுக்கிவிட வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த வேண்டுகோளை கனிவோடு ஏற்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட 30 சர்வேயர்ஸ் அளவீட்டு ஆய்வாளர்களை நமக்கு தந்து ஒவ்வொருவருக்கும் இந்த சர்வே செய்யக்கூடிய நவீன வசதி கொண்ட உபகரணங்களையும் வழங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகச்சிறப்பாக சர்வே வேலைகள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றன. இது பூர்த்தியாகுவதற்கு முழுமை அடைவதற்கு எப்படியும் ஒரு 1.5 ஆண்டு அல்லது 2 ஆண்டு காலம் எடுக்கலாம். கொஞ்சம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.